விவசாயிகளிடமிருந்து அரசு நெல்லை முறையாக கொள்முதல் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திமுக அரசுக்கு டிஜிபி நியமனத்தில் தடுமாற்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். நெல் கொள்முதலில் திமுக அரசின் மெத்தனத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லவில்லை என்றும் கூறினார். விவசாயிகள் பிரச்சினை குறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியுள்ளதாகவும், விவசாயிகளின் நலனில் அக்கறை உடைய கட்சியாக அதிமுக செயல்படுவதாக தெரிவித்தார். இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில் நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை. அதனால விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கல.